அந்த 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 சத்தியத்தின் ரகசியங்களை காண கர்த்தர் கிருபை தருவாராக. சகல பூமியில் உள்ள சகல மக்களும் கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆமென். சகல ஜனங்கள், எல்லா ஜாதி ஜனங்களும் அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள். சகல சிருஷ்டிகளும் அவரை மகிமைப்படுத்தி, வானங்களும் பூமியும், ஆமென் ஸ்தோத்திரம், விளை நிலங்களும் காட்டு ஆமென் செடிகளும் ஆமென் கர்த்தரை நோக்கி கம்பீரிக்கும். காரணம், அவர் வருவார், தேவ ஜனங்கள் வெளிப்படுவார்கள். ஆமென். கர்த்தர் துன்மார்க்கனை நியாயம் தீர்ப்பார், நீதிமானுக்கு பலன் அளிப்பார். அந்த நாள் மகிமையின் மகிழ்ச்சியின் நாளாயிருக்கும். துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 96 தேவனுடைய மகிமையை கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். இதில் ஒரு 3 விஷயங்களை நாம் பார்க்குறோம். 96:1 சொல்கிறாரு, பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே அப்படின்னு ஆரம்பிக்குது. 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜனங்களின் வம்சங்களே, எல்லா வம்சங்களே, அப்புறம் எல்லா ஆல் த நேஷன்ஸ். முதலாவது எர்த்து, ஆமாம், ஆண்டவர் பூமியின் குடிகள், முழு மக்கள். அப்புறம் ஒவ்வொரு சகல விதமான ஒவ்வொரு 7ஆம் வசனத்தை ஜனங்களின் வம்சங்களை சொல்கிறார். அதற்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் வானங்கள் அதனுடைய காரியங்கள், சிருஷ்டிகள், சகல சிருஷ்டிகளும் அவரை துதிப்பதாக, அவரை துதிப்பதாக. அப்போ எதற்காக அப்போ எல்லா பூமியின் மக்கள் எல்லாம் பாடுங்க, கர்த்தரை பாடுங்க. ஏன் அவரை என்ன சொல்லி பாடணும்னா, 2ஆம் வசனம், நாமத்தை துதியுங்கள், அவருடைய நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவீங்கள். அவருடைய நாமத்தை சொல்லுங்கள், அவருடைய நாமத்தினுடைய சுவிசேஷமாய் அறிவீங்கள். ரட்சிப்பை சுவிசேஷம், ஆண்டவர் ரட்சிப்பு. அவருடைய நாமத்தை பார்த்தீங்கன்னா, யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பவர். யெகோவா நிசி, எங்களை பாதுகாப்பவர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர். யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் தருபவர். யெகோவா ரூபா, நல்ல மேய்ப்பராயிருந்து வழி நடத்துபவர். யெகோவா ஷிட்கேனோ, பாவங்களை மன்னித்து நீதிமானாக்குபவர். யெகோவா ஷம்மா, நம்ம கூட இருக்கிறவர். இப்போ இதெல்லாம் நாமங்களும் ரட்சிப்போடு சம்மந்தப்பட்ட நாமங்கள், ரிடம்டிவ் நேம்ஸ் அப்படிம்பாங்க, மீட்பின் நாமங்கள். அவர் நம்மை பாதுகாப்பவர், அவர் நம்மை பராமரிப்பவர், அவர் நம்மை வழிகாட்டுபவர், அவர் நம்மை சுகமாக்குபவர், அவர் நமக்கு சமாதானம் தருபவர், அவர் நம்மை மன்னிக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருப்பவர். அப்போ அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் அவரை பாடி மகிமைப்படுத்தணும். அதே சமயம் அவர் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை மனுஷனுக்கு செய்ய வல்லமை உள்ளவர்ங்கிறதையும் அதனால் தெரியப்படுத்துங்கள் சொல்லிட்டு, ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையை சொல்லுங்கள், ரட்சிப்பை சொல்லுங்கள், அவருடைய மகிமை, அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளவு பெரியவர்,
அதான் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்கவர். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தான். கர்த்தரோ வானத்தை உண்டாக்கினவர். அவர் மகிமையும் கனமும் உடையவர். அவர் வல்லமையும் மகத்துவமும் உள்ளவர். அவர் பரிசுத்தமானவர். அப்போ அதெல்லாம் சொல்லி நினச்சிங்க. ஆமாம், ஜனங்களுக்குள்ள அவர் மகிமையும் அவர் யார் என்றும் சொல்லுங்கள், அவர் என்ன செய்கிறார் என்றும் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரட்சிக்கிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் பெரியவர். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரும், எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்கவர். பார்த்தீங்களா, எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்கவர். மகாராஜா, மகாராஜா, எல்லா தேவர்களையும் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கனமும் மகிமையும் உடையவர். வானங்களை உண்டாக்கினவர். விக்கிரகம் அல்ல, அவர் பேசாதவர் அல்ல. கண்ணிருந்தும் காணாமலும், காதிருந்தும் கேளாமலும், ஸ்தோத்திரம், மூக்கிருந்து முகராமலும், கைகள் இருந்தும் செயல்படாமலும், கால்கள் இருந்து நடவாமலும் இருக்கிற விக்கிரகங்கள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர், காண்கிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர், நம்முடையதான வேதனைகளை உணர்கிறவர், நமக்காய் கரம் நீட்டி நம்ம ரட்சிக்கிறவர், நமக்காக ஆமென் இறங்கி நடந்து வருகிறவர். அடுத்தது ஜனங்களின் மேலாம் ஜனங்களின் வம்சங்களே, எல்லா விதமான வம்சங்கள், வம்சமாக தேசங்களே, சகல விதமான தேசங்களே. அது பொதுவான மக்களுக்கு, இது தேசங்களுக்கு. கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். வாங்க எல்லாம் கர்த்தர் வல்லமையை செலுத்துங்க, அவர் மகிமையை செலுத்துங்க, அவருக்கு அதை செலுத்துங்கள். அது என்னது? காணிக்கை. அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி கையெழுத்துக்கும் ஆராதித்து காணிக்கைகளை கொண்டு வந்து பிரகாரங்களை பிரவேசிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தில் நீங்கள் யாவருக்குமா நடுங்கள். பயத்தோடும் பக்தியோடும் வந்து அவரை கர்த்தருடைய நம்முடைய வாயால் அவர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி நன்றி சொல்லி, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி, அவருடைய மகிமைகளுக்காக அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அர்ப்பணம். ஏன்னா அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் ராஜா. அவர் தான் பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்பட்டிருக்க செய்கிறவர். அவர் நிதானமாக நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்னு சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? பயப்படாதீங்க, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவையை சந்திப்பார், நம்மளை பாதுகாப்பார், நமக்கு நியாயம் செய்வார், நீதி செய்வார். ஏழைகளை தங்களை ஒடுக்கிறவர்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்குவார். நீதிமானை துன்மார்க்கனுடைய ஆகாமியத்துக்கு விலக்கி காப்பார். ஜனங்களுக்குள்ள சொல்லுங்க, அவர் ரட்சிப்பார், அவர்களை விடுவிப்பார், அவர்களை தப்புவிப்பார், அவர்களை சுகமாக்குவார். சொல்லுங்க. அப்புறம் 11ஆம் வசனம் வானங்களை பார்த்து சொல்றார். வானங்களே, பூமியே, சமுத்திரமே, அதில் உள்ள மீன்களே, மச்சங்களே, நாடு. இங்கே நாடுன்னு சொன்னால் கண்ட்ரி இல்லை, நாடுன்னா ஃபீல்டு, அதாவது நிலங்களே, அது நிலங்களே, பயிர்களே எல்லாம் களி கூறுங்க. பயிர்கள் எல்லாம் களி கூறுமா? அவன் கர்த்தருக்குமா? காட்டு மிருகங்கள் எல்லாம் கம்பீரிக்குமா? ரோமர்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வருகைக்காக அவன் சகல சிருஷ்டிகளும் ஏகமாய் காத்து தவிக்குதான். ஆமென், ஸ்தோத்திரம். இதை வச்சு தான் சொல்கிறார். ஒரு நாள் வருது, முழு உலகமும் ஆண்டவராகிய தேவனாய் கர்த்தர் ராஜாவாய் இருப்பார். அப்போ முழு உலகமும் முழு பூமி மக்களும் அவரை தேடுவார்கள். அவருடைய எல்லா சகல ஜனங்களும் அவருக்கும்பாய் காணிக்கை கொண்டு வந்து அவர் 2 கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்பார்கள். இயேசுவே கர்த்தர் என்று சொல்வார்கள். கண்டுபிடிச்சிங்களா? வாசிங்க அந்த வசனம். எத்தனை வசனம்? 19, 8-10. ரோமர் 8:19 சொல்கிறது, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்திருக்கிறது. ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோட அந்த சிருஷ்டிகளை எல்லாம் சுயேஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. அங்கே பாருங்க, கேள்வி அங்கே இருக்குது, பதில் இங்கே இருக்குது. அப்படி தவித்து பிரசவ வேதனைப்படுகிற அதெல்லாம் அந்த 96:12 படி களி கூறுவதாக, கெம்பீரிப்பதாக. காரணம் என்ன? அவர் வருகிறார். காரணம் என்ன? அவர் வந்து பூமியை நியாயம் தீர்க்க போகிறார்.
காரணம் என்ன? அவர் நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு நடத்துவார். தேவ பிள்ளைங்க வெளிப்படுவாங்க, ஆசீர்வாதம். இதை பார்க்குற மக்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம படிக்கும்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, சிலதில் புதிய ஏற்பாட்டில் கேள்வி இருக்கும், பழைய ஏற்பாட்டில் பதில் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் கேள்வி இருக்கும், புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்கும்? பதில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அந்த 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 சத்தியத்தின் ரகசியங்களை காண கர்த்தர் கிருபை தருவாராக. சகல பூமியில் உள்ள சகல மக்களும் கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். சகல ஜனங்கள், எல்லா ஜாதி ஜனங்களும் அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள். சகல சிருஷ்டிகளும் அவரை மகிமைப்படுத்தி, வானங்களும் பூமியும், ஆமென் ஸ்தோத்திரம், விளை நிலங்களும் காட்டு ஆமென் செடிகளும் ஆமென் கர்த்தரை நோக்கி கம்பீரிக்கும். காரணம், அவர் வருவார். தேவ ஜனங்கள் வெளிப்படுவார்கள். ஆமென். கர்த்தர் துன்மார்க்கனை நியாயம் தீர்ப்பார், நீதிமானுக்கு பலன் அளிப்பார். அந்த நாள் மகிமையின் மகிழ்ச்சியின் நாளாயிருக்கும். ஆமென், ஆமென். காட் bless you. சங்கீதம் 96வது சங்கீதத்தில் தேவனுடைய நாமத்தை துதியுங்கள். நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? அவருடைய ரட்சிப்பை, அவருடைய மகிமையை, அவருடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? விவரித்து சொல்லணுமா? அவர் சுவிசேஷமாக அறிவிக்கணுமா? இதெல்லாம் டெய்லி, நாளுக்கு நாள் டெய்லி சொல்ல வேண்டிய கடமை நம்முடையதான கடமை. கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஏன்னு சொன்னால், அவர் மிகவும் பெரியவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் இவர் தான். அவர் வானாதி வானங்களை உண்டாக்கினவர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் மகத்துவத்தையும் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறவர். அவரே பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவருடையது எல்லாமே. ஆகையினால் நம்ம என்ன செய்யணும்? அவரை வெறுமனே நம்ம ஆராதிக்காமல் காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை ஆராதிக்கணுமா? பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதிக்கணுமா? ஆமாம். எல்லாரும் பூலோகத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணுமா? நடுக்கத்துடனே களி கூறணும். நம்ம களி கூறுறது ரொம்ப ஈஸி இல்லை. அதுவுமே என்ன செய்யணும்? அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பதாக நடுக்கத்தோடு களி கூற. ஆமென். ஏன்னா அவர் வரப்போகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். பூலோகத்தார நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க வருகிறார். ஆகையினால நம்ம இதெல்லாம் கர்த்தருடையதான செயல்களை நம்ம சொல்லணும். சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரிடத்தில் அதிகமாய் சேர்வோம். அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆமேனப்பா. நீர் ஆமேனப்பா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீர் மிகவும் பெரியவரப்பா. ஆமென். எல்லா தேவர்களிலும் நீர் பயப்படத்தக்கவரப்பா. தேவனே ஸ்தோத்திரம். நீரே வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டி அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா மகத்துவமும் கனமும் வல்லமையும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் ஆதாரம் அப்பா. ஆமென். அதுவே உம்முடைய அலங்காரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் நாங்கள் கர்த்தாவே பயத்துடனே உம்மை சேவிக்க, ஆமென், நடுக்கத்துடனே களி கூற எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை தொழுது கொண்டு உம்மையே மகிமைப்படுத்த அப்பா உம்முடைய வருகையை எல்லாத்துக்கும் நாங்கள் கர்த்தாவே அப்பா விவரித்து சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா ஒவ்வொருவரும் ஆமென் அப்பா உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தேவனே இன்னும் அநேக ஜனங்களை எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.